இவேல் ரெண்டு பேரும் இந்த அண்ணா கண்ட எப்படி செய்வார் மெஸ்ஸி கோல் அடிச்சிட்டு ரொனால்டோ கண்ணால பாக்குற ஒரு வியூ வந்து உங்களுக்கு தரையில அவ்வளவு பெருசா இருக்கு இவ்வளவு பேர் வந்து போக்கி கொண்டிருக்கிறோம். ஆமா இன்றைக்கு இந்த கதிர்காமத்தில் என்ன வேல் கொஞ்சம் அப்படின்னு ஆர்டர் பண்ண வேல் கேர்ஃபுல் பார்த்தனால தாங்கள் வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க பாருங்க இவ்வளோ பெரிய காரில் லைசன்ஸ் வந்து ஸ்ரீலங்கா பிடிக்குமா உங்களுக்கு இங்கே அந்த கபரை கொய்யா மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து மாத்தறை மாவட்டத்துக்குரிய மிரிசா பகுதியில் நிற்கிறோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா கொழும்புலேயே வந்து எங்களுடைய அரைநாள் வந்து போயிட்டு அதனால் வந்து நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இப்போ பெருசாக வந்து பார்க்கலாம் போயிட்டு ரெண்டாலும் 3 மணிக்கு வந்து வெளிக்கிட்டு அதில் இருந்து மடுகங்கறி வர்றதுக்கு தானே அதை வந்து நாங்கள் பார்த்து நாங்கள் உண்மையிலுமே நல்லா இருந்தேன்னு சொன்னவேல் அதே மாதிரி இரவு அப்படியே இழுத்து கொண்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காலி ஃபோட்டோயும் வந்து பார்த்துட்டு இந்த மிரிசாவில் இருக்கிற ரூமில் வந்து தங்கிட்டோம். உண்மையிலே வந்து நேற்று நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தவேல். ஆனாலும் வந்து வெளிநாட்டு ஆக்கலன்றோன்னா கொஞ்சம் விலையும் வந்து அந்த இடத்துல வந்து கூட எடுத்திருந்தவேல். அதையும் வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். லோக்கல் ஆக்களுக்கு வேறு அதே மாதிரி ஃபாரினர் ஆக்களுக்கு வந்து வேறு அதே மாதிரி வெள்ளைகளுக்கு அதை விட வேறு ப்ரைஸுகளை வந்து அந்த மடுகங்கறி வருஷப்பாறையில் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். உண்மையிலுமே இந்த வேனில் வேறு டீமாக இருந்தாலும் சரி என்னோட வேறு டீமாக இருந்தாலும் சரி நல்லா என்ஜாய் பண்ணினோம், நல்லா சப்போர்ட் பண்ணினோம். நேற்று நான் தான் இந்த ரூம் வந்து பார்த்து நான் எல்லாருமே வந்து சந்தோஷமாக தங்கினவேல். பட்ஜெட்லேயும் வந்து பார்க்க சொன்னவேல். பட்ஜெட்ன்றது நார்மலாக நீங்கள் இங்கே இலங்கைக்கு வாரீங்களா ஒரு நல்ல ரூமில் ஸ்டே பண்ண போகிறீங்களாண்டா ஒரு 6000 8,000 வரைக்கும் அந்த இடங்களை பொறுத்து வந்து ப்ரைஸ் வந்து மாறும். இந்தியன் பிளான் என்னென்று பார்த்திங்கன்னா நாங்கள் இதுலேருந்து மிரிசா கோகனட் ட்ரீ ஹில் பார்த்துக்கொண்டு அதிலேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கதிர்காமம் வந்து போகிறோம். இன்றைய தினம் வந்து அங்கே திருவிழா வேறு என்ன வந்து சொல்ல விதையில் விமர்சையாக இருக்கும். அதோட வந்து ப்ரோ தான் வந்து இந்த வாகனத்தை வந்து கொண்டு செலுத்துகிற பெரிய லொரி மாதிரி இருக்கு எனக்கு பார்க்கல நல்லா இருக்குது. அதோட இதில் ஒரு விஷயத்தை வந்து கவனிச்சு நான் இங்கே வருங்க இதில் சமாதியை வந்து இதிலேயே வந்து வச்சிருக்கிறேன். ஆட்டி ரோட்டு சைட்டோடையே வந்து இருக்குது. நினைக்கிறேன் முதல் தாட்டிருப்பாங்க அப்புறம் இந்த இடங்களை ஒதுக்கி ரோட்டாக கொடுத்துருப்பாங்க. ப்ரோ வணக்கம், உங்களை பற்றி ஒரு அறிமுக மண்டங்களை சொல்லுங்கள். என்ன பேர்? என் பேர் பிரசாந்த். எங்கே இருக்கிறீங்க? நான் பூந்தோட்டத்தில் இருக்கேன். எவ்வளோ காலமாக ட்ரைவிங் பண்ணுறீங்க? 7-8 வருஷமாக ட்ரைவிங் பண்ணுறேன். ஓகே சரி, இவளோட பயணிக்கிற எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சோழியில் நல்ல சாப்பாடுகளை சாப்பிட்டு கொண்டு அது உண்மை கதை. இன்றைக்கு வந்து நாங்கள் இதை பார்த்துட்டு இதை உண்மையாக இதை கொண்டு திரிகிறதா பெரிய ஒரு வேலை இஞ்சி பாருங்க இவ்வளோ பெரிய உருப்படி. ரெண்டு காரில் 2 மடங்கு இருக்குது போல இருக்கேன். அதான் நான் இதுக்குள்ளே நேற்று உண்மையாக விடுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஆனால் அப்புறம் வந்து டப்பன் அடித்து எடுத்துட்டேன். அதான் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது சந்தோஷம். நாங்கள் அப்படியே எங்களுடைய இதுக்கு பேரே வைக்கல. நாங்கள் எங்களுடைய வெகனார்லேயே வந்து நாங்கள் வெளிக்கிடுவோம். எல்லோரும் வந்து 8 மணிக்கு வெளிக்கிட சொல்லியிருக்கேன். இதில் வேறு ஒரு டீம் வந்து நினைக்கிற சீக்ரெட் பீச் அது வந்து இருக்குது. அதுக்கு போயிட்டு வரையும் நம்மள இருக்குது. சரி எப்படியே வந்தோம்னா மிரிசாவில் பார்ப்போம். சரி இப்போ கோகனட் ட்ரீ ஹில் வந்துட்டோம். இதில் இருந்து நாங்கள் அப்படியே வந்து இப்போ பார்க்க போய்கொண்டு இருக்கிறோம் 2 ஃபேமிலியும் சேர்ந்து. இப்போ வந்துட்டோம் பாருங்கள். முதலெல்லாம் இந்த மரங்கள் எல்லாம் குறைவு. இப்போ 2 பக்கமே வந்து உருவாயிட்டு நல்லா இருக்குது. அப்படி இந்த வியூவை பாருங்கள். அதில் இவேல் 2 பேரும் இந்த அண்ணா கண்ட ஃபேமிலி சரியா. ஆனாலும் வந்து அவள் வந்து அவேண்ட ஃபேமிலி லண்டன் ஃபேமிலி இவேலோட செட் ஆகிட்டாச்சு. சூப்பராக அடிக்கணும் வெயிலுக்கு இதோட நின்றுட்டு பார்க்கணும். அப்படியே திரும்புங்க ஹாய் சொல்லுங்க. ஹாய் தெரிஞ்சிருக்கோம் அடிக்கிறா இப்போ தெரியுவாள். எல்லாரையும் வந்து அதை இணலுக்குள்ள நின்றவே ஆக்களை வந்து கூட்டிகிட்டு போகிறோம். வாங்க இதுக்குள்ள ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி எடுத்துட்டு சூப்பராக இருக்கு. ஆனால் இன்றைக்கு விடியப்புறம் வந்தால் தான் சூரியன் நெஞ்சால பக்கம் இருக்கும். பின்னேரம் வந்தால் இருட்டாக இருக்குது வெள்ளாடம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா வளமையாகவே வந்து ஆமை நிற்கிறது. இன்றைக்கு வந்து இந்த ஆமை நிற்கிதான்றது தான் வந்து பார்க்க போய் கொண்டு இருக்கிறேன். இதுக்குள்ளே நிற்கிற மாதிரி தெரியலை. இந்த துண்டுக்குள்ளே தான் வந்து நிற்கும். பாருங்கள் எப்படி இருக்கணும் இந்த இடத்த. மேலே சூப்பரான ஒரு லொக்கேஷன். அண்ணா வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னார். நாங்கள் வந்து ஊரில் இப்போ தென்னை மரம் இருந்தால் போய் எடுக்க மாட்டோம். இதில் 4-5 பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கோம். இதான் நிலைமை அப்படின்ற மாதிரி சொன்னார். உண்மைதான். பிரிகேடியர் நிற்கிறார், எங்களோட டீம் நிற்குது. அட்டேன்ஷன் பர்சன் இப்படி நிற்கணும். ட்ராவலர் ரெண்டா அப்படி காய் நீட்டு நிற்கணும். எங்களை வரை தெரிஞ்ச போசாதான் அதுதான் ஃபுட்பால் டீம் செய்கிற மாதிரி செய்யுங்க. மெஸ்ஸி எப்படி செய்வார்? மெஸ்ஸி கோல் அடிச்சுட்டு ரொனால்டோ சூ வேற யார் உங்களுக்கு தெரியும்? சரிங்க. அவர் எப்படி செய்வார்? ஓகே மாபே இப்போதான் ஆளுக்கு வந்து 7 வயசு. எப்படி இப்படி செய்வாரா? ஓகே இவர் தான் வந்து நேற்று வந்து ஃபிஷ் மசாஜ் முதல்ல எல்லாம் வைக்கிறது எல்லாமே வந்து ஆள் செய்தார். என்ன சொல்ற?
ஃபுட்பால் ஆலன் ஏ தொடர்ந்து வந்து இன்வால்வ்மெண்ட்டாக இருக்கார். வேறு அவ்வளோ ஃபுட்பால் பிளேயர் வந்து தெரியுது என்ன, அவ்வளோ ஃபுட்பால் பிளேயர் வந்து தெரியுது. ஓகே. நெய்மர் அவரை தெரியும், விளையாடல அவர் இந்த கப் இல்லை, இந்த இது விளையாடல அவர் பெருசாக. சரி, இப்போ எல்லாம் பார்த்துட்டு வலிக்கிட்டோம். குறிப்பாக இதுலேருந்து அடுத்ததாக வந்து கதிர்காமம், அங்கே போயிட்டு பார்ப்போம் என்ன நடக்குது. இப்போ போய்கொண்டது நாங்கள் கதிர்காமத்துக்கு போகிற வழியில் ஒரு இனிமேல் நான் பார்த்ததுலேயே இது ஒரு சூப்பரான ஒரு இடம். ஆனால் இது யாருமே வந்து போடலை, அதை இதுக்காண்டு தான் தெரியல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த துண்டில் இருந்து அப்படியே ஜூம் பண்ணுற பாருங்க, அங்கே வரைக்குமே வந்து தாமரையாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த இதில் பார்க்கணும் தாமரையில் அல்லி, சிவப்பு கலர் அல்லி நல்லா இருக்குது. அங்கால பக்கம் அப்படி தான், இதில் பாருங்க காட்டுறேன். இதுவும் வந்து அப்படி தான் இருக்குது. குறிப்பாக அந்த கேரளாவில் எல்லாம் போடுவாங்க, அப்படியான ஒரு பிளேஸாக இருக்குது. எனக்கு உண்மையிலுமே ஒரு கவலையாக இருக்கேன்னு பார்த்திங்கன்னா, அந்த நான் கண்ணால் பார்க்குற ஒரு வியூவை வந்து உங்களுக்கு தரையிலாமல் இருக்குது இந்த கேமராவில். அவ்வளோதுக்கு நல்லா இருக்குது. அப்படியே அந்த பட ஷூட்டிங்குகளுக்கு அந்த பர்பஸாக செய்த மாதிரி ஒரு சீன் நல்லா இருக்குது உண்மையிலுமே. இதை வந்து என்ஜாய் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்து கொண்டிருக்கணும். நல்லா இருக்கும். அப்பா இத்தனை நேரம் சொல்லலாம் நல்லா இருக்குன்னு அப்படியான ஒரு இடம். இது ஒரு ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் தான். ஆனாலும் வந்து நீங்கள் சொல்லவே மாட்டீங்கள் இப்படி ஒரு இடம் இதுக்குள்ளே உருவாதுட்டு. ஆனால் லைட்டாக ஒரு வாசனை ஒன்று வருது, கழிவு நீரோ தெரியல. ஆனால் ஓகே தான். அதே மாதிரி அண்ணாவும் அக்காவும் வந்து அதில் கடைக்கு வந்து போயிருந்தோம். பிள்ளைகள் 2 பேரும் இதுக்குள்ளே இருக்கணும். மற்ற டீம் வந்து இப்போ சாப்பிட போயிருக்கணும். பின்னால் வேறு வேணும், ஒரு 5 நிமிஷம் லேட்டாகும். ஆனால் வந்திருக்கணும். இப்படி வேலையும் கவர் பண்ணி மெதுவாக நாங்கள் இடத்தை ரசித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அதோட இங்கே வாழைப்பழம் கேட்டிருந்தேன். சரியா வாழைப்பழம் பெருசாக இருக்கிற மாதிரி இல்லை. வாழைப்பழம் பார்த்து நாங்கள் இங்கே பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குண்டு. மேய்க்க நம்ம மகத நேத்தப்பழ தமிழில் என்ன பேர் தெரியுதா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரியா இது கரையாச்சிட்டதா இல்லை பழத்தை அப்படி வரும் தெரியலன்னுட்டு நாங்கள் நோம்பல் பழம் வேண்டி இருக்கிறோம். நாங்கள் இங்கே மாம்பழம் சாப்பிட்டு விட்டுறாங்களே. இப்போ சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். நான் சொன்னேன் 5 நிமிஷத்தில் போங்க நான் வருகிறேன், பின்னாலே வருகிறேன் திருப்பதிக்கு. சரி, நாங்களும் இப்போ இதில் வெளிக்கிடப்புறம் ஹைவேல பெரும்பாலும் மெனக்கிடலாமோ தெரியல. கதிர்காமத்துக்கு போயிட்டே பார்ப்போம். இப்போ ஷூராக கதிர்காமம் போயிடும். சரி, நேரம் இப்போ 12 மணி ஆகிட்டு. குறிப்பாக வந்து செல்ல கதிர்காமத்துக்கு முதலாவது வந்திருக்கிறோம். எங்களுக்கு முன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேனில் வந்தாங்க போயிட்டோம். நாங்கள் இடையிடையே மாம்பழம் இதுகள் எல்லாம் சாப்பிட்டு வர கொஞ்சம் ஒரு 15 கிலோமீட்டர் லேட் ஆகிட்டு. அது பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். உண்மையிலுமே எனக்கு திருவிழா காலத்தில் இப்படித்தானமாக இருக்கும் அப்படின்னு மாதிரி இருந்தது. குறிப்பாக கண்ணாடியில் ஏன் போட்டோன்னா அவ்வளோ வெயில், சும்மா அந்த அப்படி எடிகிற மாதிரி வெயில் இருக்குது தானே, அது அப்படி இருக்குது. இவ்வளோ பேர் குளிக்கிறோம், என்ன செய்யணும் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அண்ணாக்கள் வந்து கிறிஸ்டியன்ஸ் ஆகல். இப்போ கோயிலுக்குள்ளே வந்து போக மாட்டேனோம். வெளியில் நடக்கிற அந்த இது என்ன நிகழ்வுகள் நடக்குதோ அதில் வந்து நாங்கள் பார்த்துட்டு வருவோம், மட்டும் கூட்டிகிட்டு போய் கொண்டு இருக்கிறேன். பாருங்கள் இவ்வளோ பேர் இந்த இடத்துல வரையணும். மற்றபடி நீங்கள் பார்த்துருப்பீங்களா இந்த வீடியோக்களில் ஒரு தரமே பெருசாக இருக்க மாட்டேனும். ஆனால் இந்த திருவிழா காலமுண்டால் சிங்கள மக்கள் பெரும்பாலும் வந்து கொண்டிருக்கிறோம். நிறைய யாழ்ப்பாணத்துலேருந்து மட்டக்களப்புலேருந்து நிறைய பேர் வரையணும். இது இப்போ போயிட்டு கோயிலில் போயிட்டு நடந்து வரையணும். ஆனால் ஒரு சிலர் வந்து குளிக்கணும் அந்த ஆற்றுல எல்லாம். சும்மா அந்த வெளி சூழலில் இந்த மீன்களுக்கு சாப்பாடு போடுவோம் மட்டும் தான் நல்லா கூட்டிகிட்டு போகிறேன். அதோட வந்தாக்கள் அங்கே நிற்கிற மட்டும் தெரியாது, டிரைவர் அங்கே விட்டுட்டு நிற்கிறார். இதெல்லாம் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு வரணும். ஒரு 98% எதுவும் நடக்க வாய்ப்பில்லை, 2% வாய்ப்பு இருக்குது. பேக்கில் பறிச்சுட்டு வர்றது, நகைகளை பிடுங்கிறது, அது சொல்லி வாய்ப்புல கோயிலே வந்து அறிவிக்கிறாங்க. சிங்களம் தமிழ் கட்சி அப்படி இருக்கோ அப்படி அறிவிக்கிறாங்க. ஓஹோ, இன்றைக்கு தான் சம்பவம். படிகள் வந்துட்டு ரிப்பாய் நிறைய விஷயம் இப்போ நடக்குது. எல்லாத்தையும் காட்டுறவங்களுக்கு நிறைய பேர் வந்து மொட்டை அடிச்சுட்டு கொண்டு போயிடும் பிள்ளைகளை, அண்ணாக்கள் நேர்த்திகளுக்கு செய்யணும். விட இங்கால அப்படியே வாங்கண்ணா, இங்கால ஒவ்வொரு அரைவாட்டுக்கு வந்து பார்த்தா வாங்கட்டு தான் கேள்வி குரலாக இருக்குது. இல்லை பாருங்கள் எத்தனை 1000 மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து பொங்கினம் முழுகினம் இதில் மீனெல்லாம்ங்கடா எல்லாம் செத்து போயிருக்க வேண்டிக்கிற எவ்வளோ பேர் குளிச்சலுமே நடக்குது.
இந்த இதில் தான் வந்து மீனுக்கு சாப்பாடு வரும்னாங்க. இதில் தான் மாணிக்க பிள்ளையார் சரிண்ணா செல்லக்கதிராம பிள்ளையார் வந்து இருக்கார். இப்போ அந்த அண்ணாக்களை நிப்பாட்டிட்டு இதில் போய் கொண்டிருக்கோம். இதில் பெரும்பாலும் வந்து பொங்கிடம், நிறைய பேர் வந்து பொங்கிடம், எல்லா அமுதுகள் வந்து கொடுக்கணும். இது இவ்வளோ பேர் வந்து பொங்கி கொண்டிருக்கிறோம். ஓ இது கடைசியாக இல்லை என்ன உண்மையாக தெரியலை எனக்கு. இன்றைக்கி சனிக்கிழமை. நீங்கள் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு என்ன நாள் அப்படின்ட்டு. இந்த கதிர்காமத்தை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு பிரிவாக இருந்து இங்கே வருங்க. எவ்வளோ வேறு இருக்கிறவங்க மட்டக்கிழப்பில் வெயிலுக்கு அடிக்க நடங்கடா பாட்டு கூட்டிகிட்டு போயிடும். இப்படியே சுற்றி வர காட்டுற மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறவங்க ஆக்கள் தான். டீப்பாக போய் காட்டலாம். நிறைய பொம்பளை ஆக்கள் எல்லாம் வந்து குளிச்சு வந்துருக்கிறோம். அதில் நாங்கள் இதில் இருந்தால் அப்படியே வந்து வெளிக்கிடும். நம்ம இதுக்குள்ள நின்று மினக்கிறது வந்து இன்றைக்கு கஷ்டம். இதுகளை பார்க்க மாட்டேன். நிம்மதியாக பார்க்கறது அந்த இப்போ குறைவு தான். தரிசிக்கணும் மண்டெல்லாம் வந்தால் அந்த அதுலலாம் அர்ச்சனைக்கு வந்து லைனில் நிற்கிறோம் நிறைய பேர். இதான் பாருங்க அங்கே பாருங்க தெரியுது அவங்களுக்கு. இவ்வளோ பேர் லைனில் நிற்கணும். அவ்வளோ நிற்கிறேன். அக்காக்கள் எல்லாம் வந்து பேச இருக்கிறேன் வேண்டாம். அதில் மீனை வந்து காணவே இல்லை. இந்த பாருங்க நான் சொன்னேன் தானே லைனில் நின்று இந்த செல்லக்கதிராமன் கோயிலில் வந்து அர்ச்சனை நிற்கணும். இதில் அப்படியே இல்லை. அங்கே எல்லாம் என்ன கட்டத்தில் இருக்கோ தெரியலை. அடிக்கிற வெயிலுக்கு சும்மா விறகாலில் நடக்க சும்மா என்ன சொல்கிறது தீ மிதிக்கிற மாதிரி இருக்கும். தமிழாக்கள் மட்டும் இல்லை நிறைய சிங்களாக்கள் வந்து இந்த ஒரு டைமில் தான் வந்து நிற்கணும். அப்படியே மேலே அவையிலேருந்து பெரும்பாலும் விகாரைகளுக்கு போயிடும். இதான வந்து கோயில் முகப்பு விளக்குகள் ஏற்றுறோம். அதே மாதிரி இந்தியாவில் வந்து தேங்காய்கள் உடைக்கிறோம். பாருங்க வெளியில் சிதறி அடிக்காத மாதிரி இருக்கணும். நல்ல விஷயம். அப்புறம் இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா பொங்கி கொண்டு தான் இருக்கிறோம் தமிழாக்கள் எல்லாம். மட்டக்களப்பிலேருந்து தான் பெரும்பாலும் மக்கள் வந்திருக்கிறோம் இந்த இடத்துல. இதில் பாருங்க ஓகே. இதில் சிங்களாக்கள் போல தமிழாக்கள் தான். அமுது எல்லாம் இன்றைக்கு கொண்டு போயிடும். அமுது புக்கே இல்லை ஒரு சோறு. ஓகே நிறைய அக்காக்கள் வந்து மொட்டை வலிச்சிருக்கணும். அதெல்லாம் வளர்றதுக்கு எவ்வளோ காலமாகும் பாப்பா. இந்த கூட்டத்தால் விளத்தியறவே சரி. அம்மா இன்றைக்கு இந்த கதிர்காமத்தில் என்ன தெரியாதா? நல்ல அம்மாவுக்கு வந்து தெரியல. சரி அப்படியே இப்போ நாங்கள் இதுலேருந்து அக்களை கூட்டி கொண்டு வலிக்கிடுவோம். அம்மா ஒரு அவள் சொல்லிட்டு போகிறோம். எங்களுக்கே வைக்க வாங்க முடியலையே. எங்களோட வந்து மற்ற டீம் வந்து அடித்த வயல். நாங்கள் இப்போ எல்லாத்தையுமே வந்து கும்பிட்டுட்டு வந்துட்டோம். எங்களுக்கு இதை தாண்டி போயிடலாம் அவ்வளோ க்ரோடாக. அதெல்லாம் தாங்கள் சில வலிக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். நானே வந்து அதை பற்றி கயக்கணும்னு சொன்னேன். இந்த இதுலேருந்து ஜீப்லாம் போகிறது வந்து நடக்காது. அவ்வளோ கூட்டம். இதிலே இங்கே கூட்டம்னா நாங்கள் பெரிய கோயில் அங்கால ஏழுமலைக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அதனால் வந்து எங்களுடைய பயணத்தை வந்து இங்கே இருந்து கதிர்காமம் முருகன் கோவிச்சாலும் பரவாயில்லன்ட்டு நாங்கள் எல்லாம் நோக்கி ஒழிக்கிறது தான் பிளான் இப்போதைக்கு இருக்குது. சரி இதில் இந்த கார் எடுத்துகிட்டு ஒழிக்கிடும். என்ன போய்களை வந்து யானை பிரச்சனை இருக்குதுன்னு அதனால் வந்து நிற்க சொல்லியிருக்கேன். 2 பேர் சேர்ந்து வந்து போவோம்ண்டு பார்ப்போம் என்ன சம்பவம். இல்லை யானை இருக்கா இல்லையா நிற்குமா என்ன கட்டப்பட்டு தெரியலை. இதுலேருந்து ஒரு 100 மீட்டர் நடந்து போகணும் கார் எடுக்கிறதுக்கு. பாவம் எடுத்துகிட்டு சரி இப்போ அப்படியே கதிர்காமத்தால் வரைக்கில் வந்து பார்த்திங்கன்னா யானை இடையில் வந்து ஒரு யானை இருந்தது. அதுக்கு பிறகு வந்து இந்த யானை விளையாண்டு அவ்வளோ வாகனங்கள் உண்மையிலுமே யானையில் வந்து பயப்பட்டு எங்கேயா காட்டுக்குள்ளே போயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே இழுத்துட்டு வந்து புத்தளையில் வந்து சாப்பிட்டேன் நாங்கள் ஒரு ஹோட்டலில். உண்மையிலுமே வேல் கொஞ்சம் அப்படின்னு வச்சு ஆர்டர் பண்ண வேல் பிறகு வந்து கூட வந்துட்டு அதை நானும் அந்த அண்ணாவை சேர்ந்து சாப்பிட்டு இல்லாத நல்ல சத்தியமாக என்ன சொல்லலாம் அளவா சில இடங்களில் வந்து கூட தராங்க, சில இடங்களில் குறையாக தராங்க. நார்மலாக நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. அதான் சொல்லிக்கொள்ளணும். இப்போ வந்து கிட்டத்தட்ட நேரம் என்னென்று பார்த்தீங்களா சத்தியா 3:50 ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ராவணயிலாவுக்கு வந்துட்டோம். அப்போ இதில் நிப்பாடி இருக்குது. இதில் இந்த இடங்களை வந்து பார்க்குறதுக்காக நாங்கள் அப்படி போய் இப்போ ராவணயிலா எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இதில் பாருங்கள் இந்த ராவணயிலா வந்து எப்பயுமே தண்ணி வர ஒரு ரோட்டை ஃபுல்லாக தானே இருக்குது. இதில் போலீஸாக்களே விட்டுருக்கணும். எல்லாத்துக்கும் இந்த இடத்துல எல்லாம் பார்க்கிங் பண்ணி இதாக்கிடுவாங்க. எங்களோட வந்த டீம் ஃபுல்லாக நிற்கிது. உங்களோட இதுலேயும் ஒரு கடை இருக்குது. இதில் இதை விட எல்லாலேயும் கடையில் இருக்குது. இது ஒரு சின்னாக்களுக்கு தொழில் கொடுக்கணும், உழைப்பு கொடுக்கணும். இதில் வேண்டலாம்.
வெள்ளையில் பார்க்கணும். அவங்கள எதை போட்டாலும் வடிவாக இருக்குது, நாங்கள் எதை போட்டாலும் வடிவாக இருக்காது. அதுதான் எங்களுடைய தியரி. நான் இதில் நிற்கிற டைம் அதில் பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லாருமே சேர்ந்து. வெள்ளையில் நிறைய பேர் வந்திருக்கிறோம். ஓ, நிறைய வெள்ளையில் வந்து இன்றைக்கி குளித்து கொண்டிருக்கிற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க, அதில் வழுக்கும் நீச்சல் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வந்து போகணும். இப்போ உள்ளே வந்துட்டோம் பார்க்குறதுக்கு. இதில் அங்காளம் கடந்து போகிறாங்க. கஷ்டமான இதர் வந்து உள்ளே போகணும் நிற்கிறார். ஏய் கேர்ஃபுல். இலை எடுக்கிறதுக்கு பாருங்க படுற பாடு. ஒரு இலைக்கு பார்க்க போய் பாருங்க படுற பாடு போச்சு. இலையை விட்டுருக்கேன் நம்ம. இங்கால ஒரு டீம் மட்டும் தவண்டு போகுது. நாங்கள் அங்கால போகணுன்னு ஆசைப்படுன்னு பார்ப்போம். இதில் வந்து வழுக்குது. எப்படி போய் சேரப்போகிறோம் தெரியல. அங்கால இப்போ அண்ணாவும் போகிறப்ப ஓகே. அதால போங்கக்கா போனா போங்க. இதில் ஒரு ஃபேமிலி உண்டு, இந்தியன் ஃபேமிலி எனக்கு. குளிங்க இருங்க குளிங்க. டிஷர்ட்டை கலாட்டிட்டு குளிங்க. கடைசியா அங்கே இங்கே தாவி நாங்கள் இங்கே வந்துட்டோம். இந்த இடத்துக்கு வந்துட்டோம். சூப்பராக இருக்கு. இதை பார்க்க இதுக்குள்ள இல்லை இவ்வளவு வரைக்கும் போலாங்கால தாழ்ப்போம். அதுக்குள்ளே தான் இந்த 2 வெள்ளையில் வாட்டாவோட இறங்கி வைக்கிறோம். இப்போ ஷூவோட வந்து ஒரு ஆள் வலிக்கு விழுந்துட்டு இதுக்குள்ள சொன்னான். கடைசியாக நீந்திட்டாண்டா தெய்வம். இவங்க 2 பேருமே கிட்டோட 3 பேருமே கிட்டோட தான் வந்துருக்கிறாங்க. இதில் ஒரு டீம் மட்டும் இப்போ செட் ஆகிட்டு வாழாம வந்து அதில் விழுந்தவா. ஐயோ இந்த ஒரு ஃபீல் எதுக்குமே தெரியாது. வேறு லெவலில் ஜெல் பண்ணுற வெள்ளக்காரன். சரி, இப்போ எல்லாத்தையுமே பார்த்துட்டு இதில் இருந்து அப்படியே மெல்லமாக வந்து குடும்பத்தை அப்படியே கூட்டிகிட்டு போய் கொண்டு இருக்கிறேன். வழுக்குது ஆரம்பரமாக கவனம். இப்போயும் வந்து உள்ள பெருளக்காரன் வந்து விழுந்து போயிட்டான். ஓகே, சரி கல்கோபல் வீசி ஆளுக்கு நல்லா வீசி வந்து மற்றாக்கள் பயத்தில் வேறு இல்லை. இதில் 5 பேர் அந்த படியங்க அவ்வளோ தான் வந்து இதில் குளிச்சுட்டு போய் கொண்டிருக்கோம், பார்த்துட்டு போய் கொண்டிருக்கோம். மற்றாக்கள் 2 தான். இப்போ ஜோக்கள் நடந்தது. சரி, அதெல்லாத்தையும் விடுவோம். இப்போ இதுலேருந்து அப்படியே வந்து நாங்கள் நடப்போம். மகளை ஒரு மாதிரி ஏறிட்டோம். வந்து அண்ணாக்கி வந்து வலிக்கிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆளை பிடிச்சிட்டோம். வட்டி ஃபன் பண்ணி கொண்டு வராங்க. எல்லாருக்கும் குடிச்சிருக்கான். ஃபுல் வெறி மனம். இப்போ மற்ற டீம் வந்து வேனில் வந்து ஒழிக்கிட சொல்லியாச்சு. நாங்களும் அப்படியே காராங்க இந்த அதில் நிற்கிது பாருங்க. அதுலேருந்து அப்படியே ஒழிக்கிறாங்க. இதுலேருந்து வேறு எங்கேயும் போகிற ஐடியா இல்லை. ஆனால் லேட் ஆகிடுச்சு. ராவணா பிள்ளைங்க எல்லாம் வந்து பூட்டி இருக்கிறோம். வேறு நயனாச்சில் வந்து ரயில் வராது. அப்படியான பிரச்சனைகள் வந்து இருக்குது. சரி, இப்போ இதுலேருந்து அப்படியே வந்து இல்லை ரூம் வந்து பார்க்க போகிறோம். என்ன கட்ட வேண்டி. சரி, இப்போ வந்து பார்த்திங்களாண்டா அப்படியே எல்லா டவுனுக்குள்ளே வந்து ஒரு ரூம் ஒன்று பார்த்துனாங்களா. அது உள்ளால எல்லாம் போகுது. அதை வந்து இவையில் வந்து விரும்ப மாட்டேன்னா அதால் ரோட் சைட்டோடைய வந்து ஒரு ரூம் உண்டு. இப்படி வேறு வழியில் கேட்டு ப்ரைஸ் வந்து கேட்டுனாங்கள். நார்மலாக டபுள் ரூமுக்கு வந்து 12,500, ட்ரிபிள் ரூமுக்கு வந்து 15,000. அது வந்து எடுத்தவை 2 ட்ரிபிள் ரூமும் ஒரு டபுள் ரூமும் வந்து ஆக்கள் வந்து எடுத்திருக்கணும். குறிப்பாக வந்து ரூமை வந்து குறைக்கவே மாட்டேன்ட்டாங்க. எவ்வளோ கழிச்சு பார்த்தினாங்க. தாங்கள் வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. அதோட இந்த ஓனர் இதில் இருக்கான் பாருங்கள். நான் ரூமை பிறகு காட்டுறேன். இந்த ஓனர் வந்து எங்களுக்கு ஒரு கேள்வி இல்லை. இப்போ இதில் நாங்கள் ரூம் பார்த்து கொண்டது நாங்கள் டிரைவர் அக்கமெண்டேஷன் அங்கே இருக்கான்ட்டு பார்த்து கொண்டது நாங்கள். அப்போ வந்து சொன்னால் 5,000 ரூபாய்க்கு டிரைவர் அக்கமெண்டேஷன் இருக்கேன். அப்போ நான் ஓரளவுக்கு நல்ல ரூமாக இருக்கும் அப்படின்ட்டு போய் பார்த்தேன். போய் பார்த்தா இல்லை, வளமையாக இருக்கிற நார்மல் ரூம் தான். அதுக்கு 5,000 ரூபா எங்களுக்கு சொல்லியிருக்கான். எங்களுக்கு சொல்லிவிட்டு அங்கே அக்காவுக்கு சொல்லியிருக்கான். 5,000 சொல்கிறேன் அப்படின்ட்டு போட்டு உலாவரிய பொஸ்ஸாக வந்து அந்த 2,000 காசுக்கு தனக்கு வச்சு சொல்லியிருக்கான். ரெண்டா அப்படியான ஒரு ஆளாக இருப்பான்ட்டு தான் இருக்குது. குறிப்பாக நாங்கள் அந்த அக்காட்ட போய் தமிழில் விசாரிக்க தமிழ்நாண்டு கிட்ட தமிழ் தான்ட்டு சொல்லிவிட்டு அவள் உண்மையை சொல்லிட்டா. இது அப்படி தான் 3,000 ரூபாயும் போகாது. 3,000 ரூபா தந்திருக்காங்க எங்களுக்கு. 3,000 அந்த இல்லை தான் வந்து போகும். அவர் தான் அது கூட சொல்ல சொன்னேன். நீங்கள் நேரடியாக வந்துருந்தா நான் அதை தான் சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். பாருங்கள், இவ்வளோ பெரிய காரில் தெரிஞ்சும் இவ்வளோ பெரிய ஹோட்டல் வச்சுருந்தோம். அந்த 2,000 காசுக்கு வந்து இவ்வளோத்துக்கு ஒரு இதாக அதால் தான் அவங்கள அந்த காரை வந்து வச்சுருக்காங்களா அப்படின்றது எனக்கு இப்போ புரிஞ்சு கொண்டது. நாங்கள் தான் இந்த சில விஷயங்களை வந்து என்ன ஒரு வாழ்க்கை தான் நின்று செலவழிக்கிறோம். ஆனால் இவங்க அப்படி சேமிச்சு தான் வந்து ஒரு பெரிய ஆளாக வந்து வந்திருக்காங்க. நான் இப்போ இந்த ஹோட்டலை காட்டுறோம் பாருங்க. இவ்வளோ பெரிய ஹோட்டலுண்டு. இல்லை மசாலா கஃபே இது. அதே மாதிரி இது இந்த ஹோட்டலுன்ற பேர் வந்து இப்போ நாங்கள் 2 பேரும் பார்க் பண்ணிவிட்டு 7 மணிக்கு வேலை கூட்டிகிட்டு எல்ஏ டவுனுக்கு போகிறதா நினைக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சிஏஎஸ் லேண்ட் க்ளோசர் வந்து 55 66 அது ஜிஏக்கு அது வந்து இருக்குது. இந்த ஹோட்டலில் எல்லா மண்டக்கனி ஹோட்டல் இதெல்லாம் வந்து எல்லோரும் தான் இருக்கணும். அப்படி எங்களோட பேனுக்கு வந்து நிற்கிது பாருங்க. இதில் வாக்கள் வேறு ஒன்று உள்ளேயும் வந்து நல்லா இருந்தது. நல்ல ரூம் உண்டு உண்மையிலே. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டவுன் வந்துட்டோம். இதில் வந்து பார்க்கிங் விடுறதான் கஷ்டம். ரோட்டில் இங்கே பாருங்கள் கொஞ்சம் எதிர்த்தான் வந்து நிற்கிது. ஒன்றுமே வந்து செய்யலாது.
ஏண்டா பார்க்கிங் இடமே இல்லை. இதில் விட்டுருக்கான். இது வந்து சரியான பார்க்கிங்கானு தெரியல. இதில் வந்து ராயல் என்ஃபீல்டு பைக், ஃபீல் பைக் அதுகளை வந்து நீங்கள் ரெண்டுக்கு எடுக்கலாம். இங்கே வந்தால் சின்ன பைக் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஓகே, பாருங்க, இது தொடர்பான பேக்கேஜுகள் எல்லாத்தையும் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் அங்கே போகலாம் இந்த மாதிரி வந்து காரை எப்படி விட்டுருக்கன் யாராவது கீறிடுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்குது காருக்கு. அதை சும்மா பொழுதுபோக்கு கூடினா பரவாயில்ல, அது காரை நெசுக்கிக்கலாம் அந்த ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. இப்போ எங்கடையாவில் இறக்கி விட்டுட்டேன்னு அதை நடந்து போனவேல் எங்கே போயிட்டு மட்டும் தான் தெரியல. இந்த டூரிசமுக்கு சரியான கார் இதுதான். இந்த கார் வந்துட்டு தான் நல்லம். பார்க்கிங் எப்படி ஒதுக்குறாங்கன்ட்டு இந்த விழாத்தை செய்தவங்க இந்த பார்க்கிங் ஒரு இடத்தை இடித்து போட்டு ஃபுல்லாக எடுக்கலாம். அது தொங்கலில் ஒரு 150 மீட்டரை விட்டுருக்கு. அங்கேருந்து விட்டுட்டு யார் நடந்து வர்றது அவ்வளோ தூரம். இந்த இதில் உண்டு பாருங்கள், அதில் 50 மீட்டருக்குள்ளே பார்க் பண்ணாதுன்னு போட்டிருக்கு. ஆனால் பார்க் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே வந்து ஸ்பேஸியல் அதுகள் எல்லாமே இருக்குது போல இருக்குது. பிள்ளைகள் போய் வருங்கள். இந்த டிஷர்ட்டுகள் அதில் எல்லாமே இருக்குது. இதில் நிறைய கடைகள், பெரிய கடைகள். இந்த கிஃப்ட்டு கண்டே வந்து திறந்துருக்கேன். இந்த இதுக்குள்ளே நிற்கிறது பாருங்கள் ஒரு ஆக்கள். வேறு தூக்கிட்டு போகிறேன். நல்லா இருக்குது. இந்த இடமே ஒரு வாய்ப்பாக இருக்குது. அங்கே இருக்குது. நேரில் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த கேமராவில் கொஞ்சம் வெளிச்சமாக உங்களுக்கு காட்டுது. சின்ன வந்து எங்களோட வந்து வந்துருக்கோம். ஹாய் நல்ல க்யூட்டான மூமெண்ட் எல்லாம் கொடுப்பா. அதோட குறிப்பாக வந்து இதில் வந்து பாருங்க பப்புகள் எல்லாம் வந்து இப்போ போயிருக்குங்க. இதெல்லாமே வந்து பார்த்தான். குறிப்பாக வந்து இதில் இன்னொரு விஷயத்தை அண்ணா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். அதில் வந்து ஒர்க் லைசன்ஸ் வந்து இதில் ஆன்லைன்லேயும் இருக்கணும். அதாவது இந்த இதெல்லாம் விற்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான், சாராயமெல்லாம் விற்கலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் அப்படி போட்டுக்கிட்டோம். இதுக்குள்ள ஒரு கடை ஒன்று இருக்குது, விசிட் பண்ணலாம். இங்கே பாருங்க, இதில் ஒரு வெள்ளைக்கார டீம் வந்து இந்த ஹோட்டலுக்கு ஃபுல்லாக போகிறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கு. அன்றைக்கினா பஸ்ஸில் யாராவது கைடாக்கள் ரக்கி இருப்பாங்களாண்டு இந்த கடைக்கெல்லாம் போயிருக்கலாம். சூப்பர் கடை தெரியுமா நினைக்கிறேன் நம்மளுக்கு. அப்படியே டீம் வந்து பாருங்க நடந்து பார்த்து கொண்டிருக்கணும். சந்தோஷமாக இருக்குது. என்ன நம்பி இவ்வளோ பேர் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 11 பேர் இந்த ட்ரிப்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டிருக்கோம். ஸ்மோக் பண்ணிகிட்டே வந்து பார்த்து கொண்டிருக்கான். சாதாரணமாக சொல்கிறோம் 11 பேர் வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலுமே வந்து இதில் ஒரு 5 வருஷம் உழைப்பு, 6 வருஷம் உழைப்பு இருக்குது. அதான் உண்மை. இல்லாட்டி யார் என்ன நம்பி வர்றதுக்கு நான் யார், அதான் ஒரு கேள்வி. பெருமையாக சொல்லல, ஒரு என்ன சொல்லலாம், ஆனந்தம். இல்லை அந்த அண்ணா அம்மாலாம் வந்திருக்கா. இதில் பார்க்க உங்களுக்கு தெரியும். அந்த சின்ன படியாக 2 பேர் இந்த இதில் எல்லாம் வந்து பியர் தான் அடிச்சிட்ருக்கான். அவ்வளோ எல்லாம் இருந்து அந்த அங்கே இருக்குது அந்த ஹோட்டல். அதுவும் நல்ல ஹோட்டல் தான். ரொட்டி போட்டு கொண்டிருக்காங்க இதுக்குள்ளே. ஐயோ, கொத்து ரைஸு அது சாப்பிட்டு இயலாது. வீட்டு சாப்பாடு எப்படா சாப்பிடுவேன்ட்டு இருக்குது. சரி, இப்போ கடைசியாக வந்து இந்த ஃபிஷ் ஷிப் அண்டு நார்மலாக கடை இதுகள்லாம் வந்து. ஆனால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, சிக்கன் சிப்ஸ், மற்றது கெபாப் அதிலெல்லாம் இருக்கிறால வந்து அதில் ட்ரை பண்ண மாட்டேன். வளமையாக கொத்து ரைஸ் அதில் தான் நான் சாப்பிட்றது. இப்போ அதால் தான் வந்து பிளான் பண்ணி இப்போ வந்து இதில் வந்து சாப்பிட போகிறோம். இஞ்சால நான் கூட்டிகிட்டு வந்த டீம், இஞ்சாலையும் நான் கூட்டிகிட்டு வந்த டீம் தான் இதில் இருக்கிறோம். வேறு இந்த வீடியோ எடுப்பவர் அவருடைய கேனவர். உங்களோட அம்மா யூடியூப்பில் வர போகிறான். நான் எடுக்கல, நான் இங்கே இருக்கிறது நான் எடுக்கல. இப்போ சொல்லுங்க. வந்து இந்தியாவில் 2 அக்காக்கள் இருக்கிறவங்க அதே வர போயிருந்தா அவங்க இருக்க மாட்டேன்றா. இதில் கண்டாலே சரி ஆகுது. இப்போ சாப்பாட்டுக்கு வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு அப்புறம் நான் இப்போ ஆர்டர் பண்ணது வந்துட்டு அண்ணாக்களும் வந்து அங்கே கபாப், இந்த மாதிரி அக்கா வந்து இதே மாதிரி பேக்கர் எல்லாமே வந்து இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. அதில் வந்து சிக்கனும் சிப்ஸும் வர்றது ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சாப்பிட்டு எல்லாம் முடித்து ஒரு பிரதம விருந்தினரை வந்து நாங்கள் பேட்டி எடுக்க போகிறோம். எல்லாத்துக்கும் இன்னும் நல்லா இருக்குது. சாப்பிட்டீங்களா பாருங்க. சரியா, வாக்கு தனியாக ஃபோக்கஸ் வைக்கிறேன். சரியா, அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? ஸ்ரீலங்கா பிடிக்குமா உங்களுக்கு? ஸ்ரீலங்காவில் என்ன பிடிக்கும்? மங்கி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தலையாட்டி கொண்டு இருக்குதா. இவாவோட தான் வந்து இப்போ கொஞ்சம் நேரமாக வந்து பேட்டி போய் பண்ணுறது. அதில் இருக்கு வச்சு கழிச்சு கொண்டிருக்கோம். சரி, இப்போ வெளியில் வந்துட்டோம். சாப்பிட்டு பில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு தனி வந்து 10,000 ரூபா வந்தது.
அவைகளுக்கு என்ன இடம்ன்றதை நான் வந்து பார்க்கல. பாட்டி எங்கேயோ நடக்குது போல இருக்குது. ஐயோ நடந்தாலும் ரோட்டு க்ராஸ் பண்ணுறதுக்கு ஆகணும். அப்படியே பாருங்கள் இந்த ஹோட்டலை. இதுதான் இப்போ இருக்கிறதுலே கொஞ்சம் ஹைஃபையாக ரிச்சாக இருக்கிற ஹோட்டல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சொல்லலாம். நல்லா இருக்குது. இதுலேயே வந்து எனக்கு இப்படி ஒரு ஆட்டோ ஒன்று வண்டி கொண்டு வர ஆசை. இந்த முகமூடி தான் வந்து நான் பிடிச்சிருக்கேங்க. நல்லா இருக்குது. உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்களை வந்து பார்க்கலாம் போண்டலாம். நீங்கள் இங்கே அந்த கபரை கொய்யா மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. இதில் பார்க்க உங்களுக்கு தெரியும். என்ன ஷேக்கூரா பிள்ளைகள் ரெண்டு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையில செம்மையாக இருக்குது இந்த பாய். இந்த இதில் பாருங்கள், இதை கவனிக்கிற இவ்வளோ நாளும் பகலில் வந்து அது தெரியாது. ஆனால் இரவில் நல்லா லைட்டோட பார்க்க சூப்பராக இருக்குது. அப்படியே வந்து ரூமுக்கு தான் இதுலேருந்து வலிக்கிற படம். நாளைக்கு இங்கே ஆக்டிவிட்டிஸ் இருக்குது என்னன்றதை பார்க்க